அனைவருக்கும் வணக்கம். மணாலியில் கட்டா லூப்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேன் நிறையா குமிஞ்சு கிடக்குது. தண்ணி ஃபுல்லாகவே, அதாவது புது புது கேனு. என்னன்னு பார்த்தோன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏற்பட்ட ஒரு பனி புயலில் ஒரு கிளீனர் வந்து பனி புயலில் சிக்கி தண்ணி தாகத்தினால இறந்துருக்காரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் அங்கே ஆவியாக இருக்கார். அவர் வந்து வர்றவங்கள்ட்ட எல்லாம் தண்ணி கேட்டுட்டு இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையில் அங்கே போகிற டூரிஸ்ட் மக்களாக இருக்கட்டும், அங்கே வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தினசரி ஒரு தண்ணி கேனை கொண்டு அங்கே நிறைய பேர் வச்சிட்றாங்க. அதனால் அந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி கேன் பயங்கரமாக இருக்குது. ஆவிகள் பற்றிய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, சயின்ஸில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து பெருசாக இது ப்ரூவ் ஆகலை. ஆனால் ஆன்மீகத்தில் நிறையா வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. உண்மையான விஷயங்களை வந்து நம்ம ஆன்மீகத்திலையும் அறிவியலையும் கலந்து பார்த்து தான் முடிவெடுக்கணும். இந்த நிகழ்வு உண்மையா பொய்யாங்கிறது தெரியலை. இதை பற்றி உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கூறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.